அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி கூட. ஏன்பா ககன், என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பூமி என்னாச்சுமா? அத்தை, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கடைசி நேரத்துல இவரு ஹீரோ மாதிரி வந்து மாமாவை காப்பாத்திட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க் யூ. நீங்க பாருங்க, நீங்க சொன்னதுனால தானமா நான் போய் காப்பாத்தினேன். ஆனா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, என்கிட்ட இருந்து எதையும் நீங்க மறைக்க கூடாது. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்கம்மா. உங்க சந்தோஷத்துக்கு நான் எப்பயுமே குறுக்க வர மாட்டேன். உங்க சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே பெருசா இல்லம்மா. வேணும்னா நீங்க உங்களுக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அந்த அந்த கிருஷ்ண பிரசாத் கூட இருக்க பிடிச்சிருக்கனாலும் பரவாயில்லம்மா. நீங்க தாராளமா போய் ஹாப்பியா இருங்கம்மா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ககன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா தான் உலகம்னு சொன்னியேடா. அப்போ ஏன் உலகம் மட்டும் என்னவா இருக்கும்? நீ தாண்டா என் உலகம். ஆமாண்டா. நீ தாண்டா எனக்கு முக்கியம். அந்த கடவுள் கூட அப்புறம் தான். உன் கூட இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேற யார் கூட இருந்தாலும் கிடைக்காது. அண்ணா, கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளவு பெரிய வார்த்தைய எப்படிடா சொன்ன? Sorryம்மா. I'm sorryம்மா. நீங்க வருத்தப்படணுன்றதுக்காக அப்படி சொல்லலம்மா. தேங்க்யூம்மா. இந்த ஒரு வார்த்தை போதும். நம்ம உலகத்துல அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்குமா. புள்ளையா இருக்கனாலதான் காப்பாத்தினான்னு அந்த சென்டிமெண்ட் கதைகளை சொல்லிட்டு திரும்பவும் அந்த கிருஷ்ண பிரசாத் உங்ககிட்ட நெருங்க வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். மாமா, மாமா, கையில கட்டு போட்டு விடுறேன் மாமா. ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்பு. போன்னு சொல்றல. அத்தை, என்னாச்சு பூமி? நான் என்னன்னு சொல்றது அத்தை? நல்லது செஞ்சாலும் உங்க புள்ளைக்கு தொட்டது எல்லாத்துக்கும் கோவம் வருது. பாசத்தை காட்டினாலும் எரிஞ்சு விழறாரு. என்ன நடந்துச்சு பூமி? மாமாவை காப்பாத்துறதுக்காக அப்போ சூர்யா கூட ஃபைட் பண்ணாருல்ல, அவரு கையில அடிபட்டிருக்கு. கட்டு போட்டு விடுறேன்னா கோவப்படுறாரு. உன் பாசத்தை அவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். நீ வா, உன் கையாலேயே அவனுக்கு கட்டு கட்டி விட சொல்றேன். வலது கையில தான் அடிபட்டிருக்கு அத்தை. அவரால சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அத்தை. நீயே அவனுக்கு சாப்பாடு பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டி விடு. வா. நீங்க சூப்பர் அத்தை. உண்மையிலே நீங்க அப்படி பண்ண வச்சிட்டீங்கன்னா அவருக்கு உங்க மேல இருக்கிற பாசம் வேற யார் மேலயும் இல்லைன்னு நான் நிச்சயம் ஒத்துக்கிறேன். அதுக்காகவாவது நான் அவனை ஒத்துக்க வைக்கிறேன். வா.
ம். ஏண்டா ககன், அடிபட்ட கைக்கு பூமி கட்டு கட்டுறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டியாமே. ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட் பிரின்சிபலை கூட்டிட்டு வந்த மாதிரி இவ உங்களை கூட்டிட்டு வந்துட்டாளா? டேய், பூமி நல்ல பொண்ணுடா. கம்ப்ளைண்ட் பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாத நல்ல பொண்ணுடாவ. ஆமாமா, மத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காகவே பிறந்தவன். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நான் சொல்றத கேளு, கையில கட்டிக்கோடா. அம்மா இங்க பாருங்க, வேணும்னா நீங்க எனக்கு கட்டி விடுங்க. அவ கையெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. காலையில நீ என்ன சொன்ன? நான் தான் உன்னோட உலகம்னு சொன்னல. நிஜமாவே நீ சொல்றது உண்மைனா அப்ப நான் சொல்றத நீ கேட்கணும்ல. அம்மா இங்க பாருங்க, இப்படி சென்டிமெண்டா அடிக்கிறதுலாம் நல்லாவே இல்லம்மா. பாசத்தை வார்த்தையால இல்லடா, செயலால தான் காட்டணும். பூமி, நீ கட்டி விடுமா, நான் போய் இவனுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஆ. ஆமா பூமி, அவன் கையில அடிபட்டிருக்குல்ல, நீ கொஞ்சம் ஊட்டி அம்மா விடுமா. இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன கூட்டி விடுங்க, அவ்வளவுதான். அதுவும் முடியலன்னா ஸ்பூன் வச்சு கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். என்னடா இது, காலையில தான் உன் உலகம் நான் தான்னு சொன்னேன். பாசம் வெறும் வார்த்தையில இல்ல, செயலால தான் காட்டணும். மா இங்க பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை வச்சு என்ன இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வார்த்தையவே சொல்லிருக்க மாட்டேமா. ஏதோ எமோஷன்ல அப்படியே வந்துருச்சு. சரி, உனக்கு உண்மையிலே என் மேல பாசம் இருக்கா இல்லையா? இருந்தா நான் சொல்றத கேப்ப, பூமி ஊட்டி விடுறத சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஆ பூமி ஊட்டி விடுமா. நான் தான் சொன்னேன்ல மாமா, திரும்பவும் நான் ஜெயிப்பேன்னு. அட தள்ளு மாமா. ம். இப்படி கடிக்கிற மாதிரி பார்க்காத மாமா. நான் உனக்கு ஊட்டி விடுற ஒவ்வொரு வாயும் உனக்கு அமிர்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம 2 பேருக்கும் முதல்ல காதல் வந்த நாட்கள் இருக்குல்ல,